சென்னையில் போராடிய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தூய்மை பணியாளர்களின் கண்ணீரை, வலியை, வேதனையை தமிழ்நாடே பார்த்து கலங்குகிறது என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். அதாவது நேற்று நள்ளிரவு ரிப்பன் மாளிகையில போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இது தமிழகம் முழுவதும் ஒரு கடும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில தற்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிப்பன் மாளிகை வாசல்ல நள்ளிரவுல அடக்குமுறையை ஏவி கொரோனாவின் போது கூட நம் குப்பைகளை நீக்கி சுத்தம் செய்த இந்த துப்புரவு பணியாளர்களை அடித்து நொறுக்கி அங்கிருந்து அகற்றி பல்வேறு இடங்களில் சிறை வைத்துள்ளனர் உங்கள் ஏவல் துறைன்னு குறிப்பிட்டதோடு இல்லாம, யார் அவர்கள் சமூக விரோதிகளா, குண்டர்களா, நக்சலைட்டுகளா, இல்லையே ஏழை எளிய மக்கள் அன்றாடம் தூய்மை பணி செய்து சென்னை மாநகரை சுத்தமாக வைத்திருந்தவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்கு நேர்மாறாக செயல்பட்டதை கண்டித்து போராடிய தூய்மை பணியாளர்களை அறவழியில் போராடியது ஒரு தவறா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அவர்களோடு டீ காப்பி அருந்தியது போல் போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டீர்களே, அப்போது மட்டும் இனித்ததா, இப்போது நீங்கள் கொடுத்து வாக்குறுதி கேட்கும் போது கசக்கிறதா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இருந்தபோது எழுதிய கடிதங்களில் எந்த வழக்கு இருந்தாலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்ற நாடகமாடினீரே, நினைவில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. நள்ளிரவில் அடாவடித்தனமாக வலுக்கட்டாயமாக நம் அரசுக்கும் மக்களுக்கும் பணிபுரியும் நலிவடைந்த தூய்மை பணியாளர்கள் மீது 79 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் இது போன்ற ஒரு அடக்குமுறை எந்த அரசும் ஏவியதில்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த பணியாளர்கள் 8க்கும் மேற்பட்ட இடத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ளனர்களும் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும், இந்த அடாவடி நடவடிக்கைகள் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கவும் வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பணியாளர்களின் கண்ணீரை, வலியை, வேதனையை தமிழ்நாடே பார்த்து கலங்குகிறதனும், அவர்கள் செஞ்சிய ஒவ்வொரு கண்ணீருக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும்னோ, பதில் சொல்ல வேண்டிய காலம் அவ்வளவு தூரம் எல்லாம் இல்லை, இன்னும் 8 மாதங்கள் தான் சொல்லி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.